guys, welcome to our Kosik FF channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூம் மேட்ச் தான். நம்மளுக்கும் வேலு ப்ரோக்கும் 1v1 தான். சரி வாங்க நம்ம வர பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து 2 ஏடபிள்யூஎம் எடுத்துக்கிட்டேன். அதோட டபுள் ஏடபிள்யூஎம் வச்சு அடிக்கலான்னு சொல்லிட்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேமேஜ் கொடுத்துட்டோம். டக்குன்னு நான் 117 150 டேமேஜ் கொடுத்து ஒரு 2 ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சு பாய்ஸ். அதே மாதிரி யாரெல்லாம் பிஆர் ரேங்க்டு மேட்ச்சில் 3 தாட்டி விடாமல் போய் அடித்து அந்த 2 தலை ட்ராகனை கில் பண்ணிங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் ஜாம்பி மூடு வந்ததுலேருந்து இன்னும் ப்ளே பண்ணிட்டே இருக்கிறீங்களோ அவங்களாம் வந்து ரெட் கலர் ஹார்ட்டினை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் இன்னும் விளையாடாமே இருக்கிறோமோ அப்படின்னு சொல்கிறவங்களாம் பிளாக் கலர் ஹார்ட்டினை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரீனா ஒரு அப்டேட் விட்ருக்கானுங்க. அதாவது இந்த OB44 அப்டேட்டில் இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த இது வச்சு விளாட முடியாது. இருங்க இவனை முடிச்சு நான் சொல்கிறேங்க பாருங்கள். 2 WADM வச்சு டக்குன்னு டேமேஜ் கொடுத்து இந்த மேட்ச் வெற்றி அடையலான்னு தான் பார்த்தேன். அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அவர் பண்ணிட்டுருந்தார். டக்குன்னு அடித்து வெற்றி அடிச்சிட்டோம். இந்த ரவுண்டு 3 ரவுண்டு வெற்றி அடிச்சிட்டோம். அந்த விஷயத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அதாவது நம்மளாம் வந்து இது வச்சுட்ருப்போம் இல்லையா, நம்மளோட ஐடிக்கு கீழே கூட நாம் வந்து என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு இதில் எழுதுவோமே, பேட்டில் இன் ஸ்டைல் அப்படின்ட்டு இருக்கும்ல, பேட்டில் இன் ஸ்டைல் அப்படின்ட்டு இருக்கும்ல கைஸ். அந்த இடத்துல இனிமேட்டு வந்து ஐடி ஃபார் சேலு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளோட ஐடியை வந்து 30 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுவானுங்க. ஃபஸ்ட்டு டேக்கு தான். அதே மாதிரி 2வது தாட்டி அதே மாதிரி பண்ணால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா 90 நாளைக்கு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. 3வது தாட்டி பண்ணால் பர்மனெண்ட்டாக ஐடியவே பிளாக் பண்ணிடுவானுங்க. அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதனால தான் பார்த்து விளாடுங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வைக்காதீங்க, சும்மா எதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வைக்காதீங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறது, ஃப்ரீ ஃபயர் பேட்டில் இன் மை ஸ்டைல் அந்த மாதிரிலாம் கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஐடி ஃபார் சேல் அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி யூடியூப் சேனலோட பேர் அங்கே வைக்காதீங்க. அதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கானுங்க இந்த OB44 அப்டேட்டில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. இது ஆல்ரெடி நிறையா யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இவரை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 4 ரவுண்டு ஜெயிச்சிட்டேன். ஒரு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 3வது ரவுண்டு, அதாவது போன ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம தோற்று போயிருப்போம். எப்படின்னா அவர் உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துப்பீங்க, குளோபால் கலரை மாட்டி தோற்று போயிருப்போம். அதே மாதிரி இன்னொரு ரவுண்டு நாம் ஜெயிச்சிட்டோம். 5 ரவுண்டு நாம் ஜெயிச்சிட்டோம். அதனால் நான் அதை பற்றி எந்த கோபமும் படலை. ஓகே, பக்கத்தில் போய் தான் அடிப்போமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு டக்குன்னு ஏடபிள்யூஎம் ஸ்விட்ச் பண்ணி 2 அடி கொடுக்கலான்ட்டு இருந்தேன். டக்குன்னு அடித்து என்னடா காய்ஸ் 3 தாட்டி கொடுத்தேன். அப்போ தான் நாக்கானார். என்ன அது பக்கா இல்லை வேறு எதுனா ஃபேக் டேமேஜாக என்னன்னு புரியல. ஒருவேளை ஃபேக் டேமேஜ் தான் இருக்கும், இல்லைன்னா பக்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டேன். அதுக்கப்புறமேட்டு மேலே ஏறி அவரை வந்து அடிக்கலாமின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவரும் WADM தான் வச்சுட்டு இருந்தார் போன ரவுண்டு. இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு வச்சா பாய் அடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த இடத்துல குளோவால் போட்டுருவார். அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் போய் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அழுத்து நடத்துகிறேங்க பாருங்கள். அவர் மேலேயே படாது. நான் இது மேலே ஏறி அதுக்குள்ளார ஏறி அதுக்கப்புறம் அவர் அடிக்கும்போதும் அவர் மேலே படாது. என்னையா அது இப்படியாவதுன்னு சொல்லிட்டு நான் வேறு அவசரத்தில் ஆடிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நானும் மேலே ஏறி அது மேலே ஏறி அவரை மாதிரியே வெளியில் போயிட்டேன். வெளில போனால் அவர் இங்கே இருக்கிறாரு. டக்குன்னு போட்டு அழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துன்னு அழுத்துறேன். சே, ஒன்று கூட அவர் மேலே பண்ணல. இப்போ தான் 1 பட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று பட்டு மேட்ச் வந்து பேராக போயிடுச்சு. நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். You know, I think I'll tell you the story of my life. I want to hear too. I was born in Animus, North